ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோடயே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நல்லபடியாக தோஷத்துக்கான பரிகாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோடய சைடு அங்கே லாயர் வந்து ஆல்ரெடி வந்து அபிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் அந்த கர்ணனோட வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதுபடி தான் இப்போ லேண்ட் டாக்குமெண்ட் படி ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னு அது மூலிமா கேஸ் வந்து நடத்தி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வக்கீல் வந்து உள்ளே தூந்திருக்காரு. ஸோ அவங்க ஏற்பாடு பண்ண வக்கீல் தான், ஆனால் இவராக போயிட்டு இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவங்க நம்மளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் நுழையிறதுக்காக அப்படி போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது போயிட்டு யார் யார் எந்த டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போனாங்க. ஸோ வெற்றியை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியல, ஆனால் கர்ணாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கர்ணா சொன்னால் வெற்றி என்ன வேணாலும் செய்வான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஆக்சுவலி ஏற்கனவே அபி சொன்ன விஷயந்தான், அபி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நேரில் போனால் அவங்கள பற்றி க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனதை வச்சு பார்க்கும்போது மில்லன் மெத்ரா கேஸில் மாட்ட வைக்கிற பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் கால்ஸ் வருது அப்படின்னு கர்ணா வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போது அதை பற்றி விசாரிக்கும் போது கர்ணா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கர்ணா தப்பு பண்ணியிருக்கான், அவன் பக்கம் நியாயம் இல்லை, அவன் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்றது புரிய வருது அப்படின்னு. இப்போது நம்ம சுடர் கூட பழக பழக வெற்றிக்கும் அவருடைய குணம் மாற ஆரம்பிக்குது. அபி கூட சேர்ந்து இருந்தப்போ அவங்களால அபியால் அந்த வெற்றியோட குணத்தை மாற்ற முடியல. ஆனால் இப்போது அவங்க ரத்தத்தில் பிறந்த சுடரால் வெற்றியோட மனசில் மாற்றம் ஏற்படுது. இப்போது தீங்கு செய்யக்கூடாது, யாருக்குமே ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போது நம்ம வெற்றி கேட்கும்போது அவருக்கு வட்டியெல்லாம் நமக்கு குறைக்கணும், அதிக வட்டிக்கு கொடுக்கறதுனால தான் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நாம் அநியாயம் பண்ணுறோமோன்னு தோணுது அப்படின்னு வெற்றிக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கிறது. கர்ணா கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ணுறான் அப்படின்றது இப்போ தான் வெற்றிக்கு புரிய ஆரம்பிக்குது. பல காலமேவே கர்ணா எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை பறிச்சுக்கிட்டு கொடுமை பண்ணிட்டு தான் இருக்கான். அது வெற்றிக்கு இவ்வளோ நாளாக கர்ணாவுக்கு விசுவாசமாக இருந்ததுனால தெரியலை, ஆனால் இப்போ தெரிய வருது. ஸோ அவங்கள நம்பி பாசமான ஜனங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையிலலாம் அவங்க பக்கத்தில் நின்று பார்க்கும்போது தானே அந்த கஷ்டமும் அருமையும் புரியும். அவங்க எல்லாம் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஸோ எல்லாத்துக்குமே காரணமானவர் கர்ணா தானே. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறாங்க, கதறி கதறி அழுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் மிருகமாக தான் வெற்றியும் கர்ணாவாக இருந்தாங்க. ஆனால் இப்போது வெற்றிக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டு வருது. இப்போது நம்ம கேஷ் விஷயத்தில் அந்த லாயர் சொன்ன மாதிரி அபிக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இப்போது வெற்றி மூலியமாக தான் நடக்க போகுது. வெற்றி தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம லாயர்கிட்ட சொல்லி ஆகணும். ஆனால் ஆரம்பத்துலேயே இந்த லாயருக்கும் வெற்றிக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. ஆனால் வந்து எப்படி வந்து வெற்றியை வந்து அவர் பக்கம் கொண்டு வர போகிறாரு அப்படின்றது லாயர் கையில் தான் இருக்குது. இல்லை அபி போயிட்டு அவர்கிட்ட பேசணும், நடந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்லி. ஸோ அபி சொன்னால் வெற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி புரிஞ்சிச்சுன்னா அபி கூட வந்து லாயரை பார்த்து பேசும்போது தான் அந்த லாயர் யாருன்றது தெரிய வரும். அப்படியே அந்த லாயரை பற்றி வெற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஸோ அப்போது கர்ணாவோட வீட்டுக்குள்ளே வந்து இவ கேஸ் விஷயமாக தான் விசாரித்து நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அப்போது இந்த லாயர் எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா, அப்போ இவ போட்டதெல்லாம் நாடகமா, என் வீட்டுக்குள்ளே வந்து இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவன் மூலயமா இப்போ என்கிட்ட நல்ல மாதிரி நடித்தா, ஆனால் இவனை அதுக்கு முன்னாடி அனுப்பி விட்டுருக்காளே, அப்போ இன்னும் இவ திருந்தலை, கேஸ்லேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக என்னையே பகட கையை யூஸ் பண்ணுறாளே, நல்லா கைக்காரி தான், யாரை வச்சா வெளியில், அதாவது யார் சொன்னால் வெளியில் வர முடியும், நான் தானே அங்கே கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால தான் என்னை வச்சே வெளியில் வந்துடலான்னு பார்க்குற பிளான் பண்ணி அப்படின்னு வெற்றி தப்பாக நினைக்க போகிறாரா. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போது அந்த லாயரும் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே அபிக்கு கால் பண்ணுறாங்க. அபி வீட்டில் இருக்காங்க. ஸோ வந்து விஷயத்த சொன்ன உடனே அபி வந்து அங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு லாயரை பார்க்க போகிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு. அப்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அதாவது வெற்றியை பார்த்தது, கர்ணாவை பார்த்தது, ஸ்வேதா டாக்குமெண்ட் விஷயமா பேசினது, லேண்ட் விஷயமா, இது எல்லாத்தையுமே வந்து அது மட்டும் இல்லாமல் மில்லன் மெத்ரா கேஸ் விஷயம், இது எல்லாத்தையுமே வந்து அபிக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கர்ணா கொஞ்சம் பதற்றமாகறான். அவனுக்கு வர்ற ஃபோன் கால்ஸை ட்ராக் பண்ண ஆள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப பயப்பட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் உங்கள் மேலே இப்போது எனக்கு புரியுது எந்த தப்போ இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கர்ணா தான் எதோ தப்பு பண்ணியிருக்கான்,
ஒருவேளை பார்வதி அந்த கர்ணா கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக, ஏன் அப்படின்றது தெரியாது நமக்கு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படியே தொடர்ந்து கர்ணாவோட வீட்டுக்குள்ளே நான் அவனோட டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி லேண்டு விஷயமா உள்ள நொழியே அவனை பற்றி நான் பல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவேன். கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு கர்ணாவோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், வெற்றி அவர் தான் கொஞ்சம் ரகடாக இருக்கார். அவரை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்னால். ஸோ கர்ணாவுக்கு அவன் ஃபேவராக இருக்கானா, இல்லை ஸோ கர்ணா அவன் பிடியில் மாட்டியிருக்கானான்றது ஒன்றும் புரியல. அவனுக்கு ஒன்றும் நல்ல குணம் இருக்கா என்னன்றது புரியல. அபி, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட பழகின விதத்தை வச்சு ஸோ வெற்றி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றத உங்களால் ஏதாச்சும் யூகிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அபியுமே யோசித்து பார்க்குறாங்க. நான் பழகின வரைக்கும் நல்ல கேரக்டர் தான் இருந்தான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கர்ணா எது சொன்னாலே நம்ப ஆரம்பிச்சிட்டான். கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னை கூட நம்பாத கர்ணாவை அந்த அளவுக்கு நம்புகிறான். ஸோ இதெல்லாச்சும் வச்சு பார்க்கும்போது அவனுக்குள்ள நல்ல தன்மை இருக்குது, நல்ல கேரக்டரு. ஆனால் இந்த கர்ணான்றும் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் வெற்றி கேட்பான். அவனை தாண்டி எந்த விஷயம் நம்ம சொன்னாலும் அது இவனுடைய காதில் விழ போகிறது கிடையாது அப்படின்னு இங்கே அபி சொல்கிறாங்க. ஸோ என்னாலையும் இதுதான் கண்டுபிடிக்க முடியல அபி. நானும் எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனில் தான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உங்களுக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் இருக்குது. பார்க்கலாம், அவனை வெற்றியை பற்றி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு இப்படி இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும் அப்படின்னு மிலன் மித்ரா கேஸை பற்றி பேசும்போது அவன் ரொம்ப பதற்றமாகறான். கவலைப்படாத, ஆக்சுவலி யாரோ மாணிக்கம்ன்றவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறதா சொல்லியிருந்தாங்க ஸ்வேதா. அந்த மாணிக்கம் யார் உனக்கு தெரியுமா அபி? அவனோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியுமா? ஸோ எதுக்கு பிளாக்மெயில் கால் வருது, எதுக்கு மிரட்டுறான், அதில் மாணிக்கம் எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான், அவனை பிடிச்சா நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவர் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபி, நீங்கள் பண்ண வேண்டியது அதை மட்டும்தான். அவர் எங்கே இருக்காரு, யார், அவர் எப்படி இருப்பாருன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அவரை பற்றி கண்டுபிடிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கே இருக்காரு என்னன்னு தேடி கண்டுபிடிக்க பார்க்குறேன். அவருடைய அட்ரஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அங்கே அவர் இல்லை, காலி பண்ணிட்டு போயிட்டு தான் என்கிட்ட ஜெயிலில் என்னை பார்க்கும்போது ஒரு முறை சொன்னார். அவர் ஒரே தடவை என்னை ஜெயிலில் பார்க்க வந்திருக்காரு. நான் தப்பு பண்ணல அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு அப்போ எதுவும் புரியலை. என்னை பார்க்க ஏன் அவர் வரணும், அதை வச்சு தான் நான் இந்த விஷயத்துலலாம் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வெற்றியும் கர்ணாவும் என்னை அடிக்கடிக்க பார்த்து மீட் பண்ணி மிரட்டிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவனை பிடிச்சா ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க லாயர்கிட்ட. அவரும் நீங்கள் முதல்ல அவரை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரி வெற்றியோட மனசு கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அது சுடரால் விதி பார்த்தீங்களா? ஸோ அவங்களுடைய அம்மா, சுடருடைய அம்மா வெற்றியால் பாதிக்கப்பட்டு ஜெயிலில் போயிருக்காங்க. அவங்க அம்மா வெளியே வரணும் அப்படின்னு சுடர் போராடுறாங்க. அதுக்கு வெற்றி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவும் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுடர் மூலிமா தான் வெற்றிக்கு நல்ல மனசு மாற்றம் ஏற்படுது. ஸோ அதாவது அவங்க ஒய்ஃபால் திருந்தாத வெற்றி அவங்க பொண்ணால் இப்போ திருந்த போகிறாரு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றியும் நடந்துகிட்ருக்காரு. குட்டி புள்ளிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவும் செய்கிறாரு. வெற்றி எனக்கு என்னமோ தப்பு பண்ணுறமோன்னு தோணுதுரா. வெற்றி அதாவது நான் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குறானோன்னு எனக்கு தோணுது. இதனால நம்ம ஜனங்களை அடித்து உடிச்சு ஏமாத்துறோம். அப்படி இருந்ததுனால தானே பாத்தியா நேற்று எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ என் கையெல்லாம் பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு நன்றி உணர்ச்சியில் அவன் என்னை காப்பாற்ற வந்தான். அவன் மட்டும் அங்கே இல்லைன்னா சுடரும் அதுக்கப்புறம் அந்த பையனும் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னை முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னை மேலேருந்து தூக்கி இருந்திருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியலை. ஆனால் பணம் வாங்கணுன்றதுக்காக காலில் போய் விழுந்த உடனே அவனும் யோசிக்காமல் எதிரின்னு கை விட்டுட்டு போகாமல் எதிரியாக இருந்தாலும் உதவணுன்ற பேரில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே. ஸோ அவனும் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கான். பணத்துக்காக பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் மைந்து ஓடனா. பாத்தியா, எனக்கு இதெல்லாத்தையும் யோசிக்கும் போது வட்டியை நம்ம கம்மி பண்ணணும்னு தோணுது. ஆனால் கர்ணா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவன் நக்கல் பண்ணி சிரிக்கிறான். நான் என்னமோ மாறிட்டேன்னு நினைக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு. அண்ணன், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தானே உனக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தோணுதா? இதெல்லாத்தையும் நம்ம அதாவது தப்புன்னு தெரிஞ்சுதானா இவ்வளோ நாளமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீ உணர்றதுக்கு புதுசாக என்ன தான் இருக்குது? இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இவரை விட்டு கர்ணாவை விட்டு நம்ம விலகி போகணும். அப்போ தான் இந்த தப்பெல்லாம் நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சொல்கிற, நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு.
பின்னென்ன வெற்றி, கர்ணா கிட்டவே இருக்கிற வரைக்கும் நம்மளால மாற முடியாது. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேருந்து நியாயம்னு நம்ம கண்ணுக்கு பட்டாலும் அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கர்ணா விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம இதை எல்லாத்தையும் தாண்டி கேள்வி கேட்டு நல்ல ஒரு சக மனுஷனா வாழ முடியும். அதை நீ புரிஞ்சுக்கோன்னு என்கிட்ட ஏன் கோவப்படுற? இது என்னமோ நான் வந்து புதுசாக உங்ககிட்ட மாறலான்னு திருந்தலான்னு சொன்ன மாதிரி என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு. டே, நான் திருந்தலாம் மாறலான்னு சொன்னனாடா, நாம் பண்ணுறது தப்போன்னு தோணுதுன்னு சொன்னேன் அப்படின்னவும், அது தப்பு தானே, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? கர்ணா தான் அப்படி ஏமாத்திட்டு இருக்காரு, நாம் அவருக்கு வேலை செஞ்சு அடியாட்கள் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம். நீயாச்சும் பரவாயில்ல, ஃப்ரெண்டுன்ற பேரில் இருக்க, நான்லாம் அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கேன். என் நிலமெல்லாம் என்ன அங்கிட்ட யோசிச்சு பாருன்னு அப்படின்னு குட்டி புலி சொல்லிட்டு இருக்கவும் வெற்றிக்கு ஒவ்வொன்றா எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் சரி, நான் வந்து மில்லுக்கு போயிட்டு வரேன், அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, பணம் கொடுக்காம அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்புறாரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது தான் அபி ஞாயிறை பார்த்துட்டு திரும்பவும் அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க. வெற்றி அந்த வழியாக வண்டியில் போகவும் அந்த பக்கமாக அபி வராங்க. வெற்றியை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கவும் வெற்றி என்ன பண்ணுறாரு, அபியை பார்த்துட்டு முதல்ல போகிறாரு, ஆனாலும் போயிட்டு வண்டியை திருப்பிட்டு வர்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி ரோட்டில் சுற்றிட்டு இருக்க, என் கண்ணில் இப்படி அடிக்கடிக்கு பட்டுக்கிட்டே இருக்க, இதே கர்ணா கண்ணில் பட்டா உன் நிலமை என்ன ஆகுன்னு தெரியுமா? நீ வெளியே வந்திருக்கிற விஷயம் இன்னும் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லன் மித்ரா கேஸில் லாயர் இன்வால்வ் பண்ணி, ஸோ உனக்காக நீ யார் கூட கூப்பிட்டு சேர்ந்துருக்க, என்னென்ன பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கன்றத கண்ணை ஆல்ரெடி நோண்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாரு, கூட சீக்கிரம் உள்ளே ஓடி போகிற வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு இங்கே வெற்றி வந்து சொல்கிறாரு. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு பொண்ணை இப்படி அநியாயமாக ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டோமே, இத்தனை வருஷம் பிரிஞ்சுருக்கோமே அப்படின்ற வழி கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த மிருகத்தோட பேச்சை நம்பிக்கிட்டு இப்படி என்ன தப்பானவளாக காட்டிக்கிட்டு அவனுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாரு. இங்கே பாரு, என்றைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும், அநியாயம் ஜெயிக்காது, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கே நம்ம அபி சொல்லவும் வெற்றி எதுவுமே பேசாமல் அபி சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கவனித்து கேட்டுட்ருக்காரு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. பின்ன என்ன, அவன் பக்கம் நியாயம் இருக்கான் அநியாயம் இருக்கான், அவன் என்ன பண்ணான்னு கூட தெரியாமல் உடனே என்னை கை காட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல. இங்கே பார், உனக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன், பார்வதி அக்கா கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க அன்னைக்கு இறந்து கிடக்கிற நிலையை பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றணுன்னு தான் அவங்க வயிற்றில் இருந்த கத்தியை நான் எடுத்தேன். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கர்ணா தான் தப்பானவன். அந்த கர்ணா தான் பார்வதி அக்காவுடைய ஃபோட்டோ பார்த்து என்னமோ பேசிகிட்டு இருந்தான், நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த ஃபோட்டோவுக்கு மாலை போடுவேன் அப்படின்னு. அதை என்னென்னு கேட்க போய் தான் கர்ணா என்னை ரூம்குள்ளே போட்டு அடைச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. வெளியே வந்து பார்த்தா பார்வதி அக்கா இறந்து கிடந்தாங்க. உன் கர்ணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை நான் கோர்ட்டில் நிரூபிப்பேன். அதை நிரூபித்து நான் குற்றவாளி இல்லைன்னு வெளியில் வருவேன். அப்போ தெரியும் உனக்கு அந்த கர்ணாவோட அருமை என்ன. விசுவாசியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக அவனுக்கு விசுவாசியாக இருக்காத. அவனோட சேர்ந்தா கடைசியில் நீயும் கம்பி அண்ட வேண்டியதாக போகணும், அவனுக்கு துணை போனதுனால, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பி சொல்லுவோம். என்னடி என்னென்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கேன், இல்லாத ஒரு கட்டுக்கதையை உருட்டுற போல இருக்குது அப்படின்னு. இங்கே பாரு, பார்வதி அக்கா உனக்கு மட்டும் அம்மா மாதிரி சோறு போட்டவங்க கிடையாது, கூட பிறந்தவங்க மாதிரி. எனக்கும் அவங்க அப்படி தான். கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம யாருமே இல்லாமல் நின்னப்போ அனாதைங்கன்னு சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு சோறு போட்ட தெய்வம் அவங்க. அவங்க கையால் சோறு தின்னு இருக்கேன், அந்த நன்றி எனக்கு இருக்குது. அப்படி அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்கிறவன் நான் கிடையாது. குடும்பத்தை விட்டுட்டு என் அப்பாவை இழந்து நான் வந்து உன் கூட நின்னேன். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது கூட நான் இப்படி தப்பு பண்ணியிருப்பேனான்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியலை. இவ்வளோதான் நீ என்னை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தது, போ அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்னடி எதோ சொல்லி குழப்பி விட்டுட்டு போகிற அப்படின்னு. நான் குழப்பின உடனே நீ குழம்புடுவியாக்கும், நீ அந்த மிருகத்தை தானே நம்பிட்டு இருக்க. அந்த மிருகம் ஒரு நாள் தப்பானவன் தெரிய வரும், அன்னைக்கு நீ வருத்தப்படுவ, என்னை நினச்சி வருத்தப்படுவ. அன்னைக்கு நீ தேடி வந்தால் கூட நான் இருக்க மாட்டேன், உன்னை விட்டு எட்டாத தூரத்தில் இருப்பேன், அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன்டி உன்னை தேடி வரப்போகிறேன் அப்படின்னு. ஆமாம், நீ ஏன் என்னை தேடி வரப்போகிற, உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லையா, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசாத அப்படின்னு இங்கே வெற்றி சொல்லிட்டு இருக்கவும் அபி நடக்கிற போது எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னது இது ஒன்றும் புரியலையே, கர்ணா தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி இவ சொல்லிட்டு போகிறா, ஒன்றுமே புரியல அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்காரு வெற்றி வந்து. ஸோ இதோட இந்த எபிசோடில் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.